ஸ்டேட்டோட ப்ராடக்ட் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ளோசிங் ஸ்கில். ஒரு 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 சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன விஷயம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்கில். இப்போ ஒரு சேல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஒரு சேல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லீடை வந்து ஃபைன் பண்றது. உங்க லீடு எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறது, அதுதான் லீடு ஃபைண்டிங். இதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்த்துட்டு இருப்போம். லீடு ஜெனரேஷன், லீடை எப்படி ஜெனரேட் பண்றது, எப்படி இந்த லீடை நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க, எப்படி உங்க சேல்ஸ் ஜெனரேட் பண்றது, ஃபர்ஸ்ட் சேல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் லீடை எப்படி ஜெனரேட் பண்றது, அப்புறம் அதை எப்படி ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறம் அந்த சேல்ஸை எப்படி கன்வெர்ட் பண்றது, அந்த லீடை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது, சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒரு லீடை நீங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த லீடை வந்து ஜெனரேட் பண்ண தெரியணும், அப்புறம் அதை ஃபாலோ பண்ண தெரியணும், அப்புறம் கன்வெர்ட் பண்ண தெரியணும். கன்வெர்ட் பண்றதுக்கு அப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை எப்படி பண்ணணும், அப்புறம் அந்த சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது. இப்போ ஒரு 50,000 தந்துட்டு இருக்காங்கன்னா அதை எப்படி 2 lakhs ஆக்குறது, எப்படி 3 lakhs ஆக்குறது. இந்த 6 கேட்டகரிக்குள்ளாடி தான் ஒரு சேல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபைண்ட், ஜெனரேட், ஃபாலோ, கன்வெர்ட், ஆஃப்டர் சேல்ஸ், இன்க்ரீஸ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா இதை நம்ம வந்து டீப் சென்ஸோட பார்த்தாதான் நம்ம எந்த இடத்துல கேப் விடுறோம் அப்படிங்கிறது. சிலவங்களுக்கு வந்து லீடை ஃபைன் பண்ண தெரியாது, எங்க லீடு இருக்குன்னே தெரியாது. சிலவங்களுக்கு வந்து லீடை ஜெனரேட் பண்ண தெரியாது, சிலவங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண தெரியாது, சிலவங்களுக்கு வந்து லீடு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனா அவங்களுக்கு அந்த சேல்ஸை கன்வெர்ட் பண்ண தெரியாது. சிலவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும், ஆஃப்டர் சேல்ஸை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. சிலவங்களுக்கு வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண தெரியாது அந்த கஸ்டமர் கிட்ட. ஸோ இவ்வளவு விஷயத்துல நீங்க எந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான லேர்னிங்கை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன் பை ஸ்டேஜா நீங்க க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. சேல்ஸ் பிசினஸ்ங்கிறதே வந்து ஒன் டைம் லேர்ன் பண்றதே கிடையாது, அது வந்து கண்டினியூஸ் லேர்னிங். நான் 20 இயர்ஸா சேல்ஸ்ல இருக்கேன், ஸ்டில் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸ்டில் படிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு கூட ஒரு 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 1 hour இந்த செக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லேர்ன் பண்ணிட்டு தான் வரேன், ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுட்டு. ஓகே, இதை நான் இன்னைக்கு உள்ள ஃபீல்டுல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதுல எதெல்லாம் எனக்கு சக்சஸ் வருதுன்னு பார்ப்பேன். ஸோ இப்படிதான் மெத்தட் ஒர்க் ஆகுது. இதுல நம்ம பாக்குறது வந்து கன்வர்ஷன்ல தான் பாக்குறோம். இப்போ லீடு கன்வர்ஷன்ல தான் க்ளோசிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. லீடு கன்வர்ஷன்ல தான் இந்த க்ளோசிங்கிற ஒரு டெக்னிக்ஸ் வருது. இதுதான் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். இதை கொஞ்சம் ஸ்பீடா நான் கொண்டு போயிட்டே வரேன் அப்படியே. பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஃபேமஸ் ஒரு ஆதரோட மெத்தடு, பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங். இந்த மெத்தடுக்கு பேரு பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங். இது என்ன மெத்தட் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட டைரக்டா உங்க டிஸ்அட்வான்டேஜா சொல்லிடுறது. அதாவது அட்வான்டேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை வச்சு எடுக்கிறேன், எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சு எடுக்கிறேன், நீங்க இன்னொரு ப்ராடக்ட் கூட லிங்க் பண்ணிக்கங்க அதை. இப்போ நம்ம வந்து ஐவாக் செப்பல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் இது எல்லாருக்கும் எல்லாமே வராது, எந்தெந்த கஸ்டமருக்கு எது யூஸ் பண்றதுக்கு அந்தந்த கஸ்டமருக்கு அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஐவாக் செப்பல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து எம்சிபி. அப்போ நிறைய கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, சார் இது வந்து 6 மாசத்திலேயே போயிருதே, ரப்பர் செப்பல்னா 10 மாசம் 8 மாசம் இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் ஃபீட்பேக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் கிட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது, கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். இந்த டெக்னிக் வந்து ஒரு ஸ்கில்டு க்ளோசிங் பர்சனால மட்டும்தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் க்ளோசிங் இருக்கிறது வந்து நல்ல ஸ்கில்டு பர்சனால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க ட்ரையல் பண்ணுங்க. இது வந்து ப்ராடக்டோட டிஸ்அட்வான்டேஜை கஸ்டமர் கிட்ட சொல்றது. எப்படி நீங்க வந்து பேசிட்டே, சார் எம்சிபி வந்து நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன் வந்து எம்சிபி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே வரோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல ஆமா சார், பொதுவா எம்சிபி யூஸ்வலா வந்து 6 months தான் சார் ஒர்க் ஆகும், ஏன்னா 6 monthsக்கு அப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இது ரப்பர் கிடையாது சார், ரப்பர் வந்து சல்ஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்கின்ல ஸ்கிராச்சஸ் வரும், ஊண்டு வரும், கால் எடுக்கிற அளவு உங்களுக்கே தெரியும் சார். அதனால இது எம்சிபி சார், எம்சிபி வந்து நார்மலா 6 மாசம் டு 7 மாசம் தான் ஒர்க் ஆகும். ஆனா இது அவங்க காலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். முதல்ல நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறது. ஈக்குவல் டு நம்ம ரப்பர் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் பண்றது கிடையாது. ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ சொல்லிட்டு அப்புறம் அட்வான்டேஜ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ பேசுறீங்க,
இன்பிட்வீன்ல டிஸ்அட்வான்டேஜ் பேசிடுறீங்க, அப்புறம் அட்வான்டேஜ். அப்ப கஸ்டமருக்கு ஸ்டார்டிங்லேயே இதை சொல்ல முடியாது. எப்படி அவங்க வந்து எப்ப நான் வந்து அந்த செப்பல் 10 மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது 6 மாசம் 7 மாசம் போகுதுன்னா எப்படி? அப்போ நம்ம முதல்ல உனக்கு கால் முக்கியமா இல்ல செப்பல் முக்கியமா? நீ என்ன பிரச்சனைக்காக வர? நீ உனக்கு கால் பிரச்சனைக்காக வர, ஊண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக. நீ ரப்பர் செப்பல் போடணும், நீ ரப்பர் செப்பல் போட்டுட்டே போலாமே. சோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ ஃபர்ஸ்ட்லயே சொல்றதுதான் பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங். அட்வான்டேஜ் சொல்றீங்க, டிஸ்அட்வான்டேஜ் சொல்றீங்க, அப்புறம் அட்வான்டேஜ் சொல்றீங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி நம்ம ப்ராடக்ட்டை விற்கிறது. ஓகேங்களா? ஆமா சார், எம்சிபினா ஒரு 6-7 மாசம் தான் போகும் சார். ரப்பர் செருப்பு மாதிரி கிடையாது சார். ரப்பர் செருப்பு 10 மாசம் போகும். அது அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றவங்களுக்கு. நம்ம டயபெட்டிக் யூஸ் பண்றவங்களுக்கு 7 மாசம் போகும் சார். ஆனா இருக்கிறதுல நல்ல குவாலிட்டி சார். இருக்கிறது பியூர் எம்சிபி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நல்ல குவாலிட்டியா இருக்கும். அவங்களுக்கு ஃபுட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுதான் பெஞ்சமின் பிராங்க்லின் க்ளோசிங். யூஸ் பண்ணி பாருங்க உங்க கஸ்டமர் கிட்ட. அசம்ப்ஷன் க்ளோசிங். அசம்ப்ஷன் க்ளோசிங்னா கஸ்டமரையே நீங்க வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, அவங்க 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 வாங்கிட்டாங்கிற காலில். இப்ப செப்பல எல்லாமே நான் ஐவாக்கே கொண்டு வரேன், நீங்க வேற வேற ப்ராடக்ட் கொண்டு வாங்க. அப்படியே காலிலே போட்டுட்டாங்க அப்படின்னா, இது சார் ஓகே சார், இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கு சார், இந்த ஃபிளவர் மாடல் நீங்க எடுத்துக்கங்க சார், இல்லைன்னா அந்த ஸ்டாப் மாடல் எடுத்துங்க சார், இது உங்களுக்கு கரெக்டா இருக்கு சார், இந்த ப்ரௌன் கலர் சூப்பரா இருக்கு சார். அசம்ஷன் பண்ணுறது, கஸ்டமர் வாங்கிட்டானே அசம்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்றது. இதெல்லாம் நீங்க கவுண்டர் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க, உங்களோட வேற வேற ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அசம்ஷன் க்ளோசிங். கஸ்டமரே வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்ம கொடுக்கறது. சார் இந்த ஃபிளவர் மாடல் நல்லா இருக்கு, இதை வாங்கிக்கேன் சார், அதை இந்த இந்த மாடல் வாங்கிக்கேன் சார், இந்த ப்ரௌன் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அசம்ஷன் பண்றது. இருக்கிறதுலயே சூப்பர் க்ளோசிங் என்ன தெரியுமா? பெயின் பிரிக் க்ளோசிங். அவனோட ஊண்டுல நீங்க பின் எடுத்து குத்தி க்ளோஸ் பண்றது. இது நிறைய இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கஸ்டமர் கிட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீ இந்த செப்பலை வாங்கல அப்படின்னா உன் காலு ஊண்டால நாசமா போயிரும். நீ 50,000 கொடுத்து செலவு பண்றியா, இல்ல இந்த 1,500 செப்பலை போட்டு உன் காலை ப்ரொடெக்ட் பண்றியா? இத வேற ஆங்கிள் நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். நீ வந்து உன் காலை உன் உடம்புல இருக்க விரல நீ எடுக்கிறதுக்காக அந்த ரப்பர் செப்பல் யூஸ் பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விரல் போகும், அந்த ஊண்டு இங்க பாருங்க. அந்த போட்டோஸ் 4 போட்டோஸ் நீங்க காட்டினா போதும். நீங்க எடுத்து நெட்ல பாத்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட ஊண்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஊண்டு சின்னதா வந்திருக்கும், ஆனா உள்ள டீப்பா இவ்வளவு டீப்பா போயிருக்கும். எவ்வளவு பேரோட விரல், எவ்வளவு பேரோட காலு ஸ்டாட்டிக்ஸா எடுத்து பார்த்தா ஒரு 40 to 60% டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து சின்ன விரல்ல இருந்து கால் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மார்க்கெட்டுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்குறாங்க, இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, ஆர்த்தோவா இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி நீங்க ஊண்டுல குத்தணும். இது நான் சொல்றது டயபெட்டிக் மட்டும் கிடையாது. நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் இன்ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீ இதை வாங்காம இருந்தா உனக்கு எவ்வளவு நஷ்டம், எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதை நீ வாங்காம இருந்தா இதனால உனக்கு வரக்கூடிய நஷ்டம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை குத்தணும். பெயின் பிரிக் க்ளோசிங், அதுக்கு பேர் தான் பெயின் பிரிக் க்ளோசிங். இந்த செப்பலை நீ வாங்காம இருந்தா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீ வாங்காம இருந்தா உன்னோட விரல் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உனக்கு விரல் வேணுமா, கால் வேணுமா? ஓகேங்களா? இதுதான் பெயின் பிரிக் க்ளோசிங். ஓகேங்களா? அப்புறம் ஓனர்ஷிப் க்ளோசிங். ஓனர்ஷிப் க்ளோசிங்ல இது நீ வாங்கிட்ட, ஆல்ரெடி வாங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். சரி சார், ஓகே ரைட் சார் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துடணும். இதுதான் ஓனர்ஷிப் க்ளோசிங். அவன் ஆல்ரெடி வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கணும். பப்பி டாக் க்ளோசிங் நம்ம நேற்றுக்கு படிச்சோம். ஒரு ப்ராடக்டை ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஒரு 1 மினிட்டோ கொடுத்துட்டு பிடிச்சி வாங்குறது. அதாவது நாய்க்குட்டியை கையில கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கையில வச்சுட்டு இப்படி வாங்கி இருந்தவொடனே அவனுக்கு அந்த ஃபீல் இருக்கும், டச் ஃபீல் இருக்கும், அந்த எமோஷனல் ஃபீல் இருக்கும். அதனால அந்த ப்ராடக்ட் அவன் வாங்குவான். ஓகேங்களா? அதனால இது கவுண்டருக்கும் இருக்கும். இது நீங்க கொஞ்ச நாள் கவுண்டருக்கு நீங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட், இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க B2Bக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க ட்ரையல் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீட் பிளேஸ் க்ளோசிங். நீட் பிளேஸ் க்ளோசிங் என்ன அப்படின்னா, நீங்க நல்ல பழைய சாதம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிரியாணி கொண்டு கொடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஸோ நிறைய பேருக்கு கஸ்டமரோட நீட் என்னன்னு தெரியாமலேயே ஒரு ப்ராடக்டை கொடுப்பாங்க. ஸோ
கஸ்டமரோட நீட தெரியணும்னா உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட ப்ரோபிங் தெரியணும், எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்கணும்னு தெரிய ஆரம்பிக்கணும். இப்போ இப்ப செப்பல்லே நீங்க எடுத்துக்க நீடு க்ளோசிங் என்ன சார், நீங்க ஆர்த்தோவா டயபெட்டிக்கா, உங்களுக்கு கால் பெயினா டயபெட்டிக்கா, அவங்கிட்ட போய் டயபெட்டிக் பிளாட் ஃபீட்டை வைக்க கூடாது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ட போய். அப்போ ஆர்த்தோ கிட்ட கால் பெயின்னா நீ கால் பெயினுக்குள்ள பிரச்சனைய எங்க கால் பெயினோ அந்த செப்பலை வைக்கணும். இங்க நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு செப்பலை வித்தா போதும்னு சொல்லி வித்துடுறோம். கஸ்டமரோட நீடு என்னன்னு கொஸ்டினரியில கேட்டு நீங்க ப்ராடக்டை விற்கணும். நீங்க B2B விற்கும் போது கூட ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்க, ஒரு டயப்பரை விற்கிறீங்க, ஒரு வைப்ஸை விற்கிறீங்க, கஸ்டமரோட நீட் என்ன, ப்ராடக்டை புஷ் பண்றதுலே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், சேல்ஸ் பண்றதுலே இருப்போம், எப்படியாவது ஒரு சேல்ஸ் கிடைச்சா போதும். கஸ்டமரோட நீட தெரிஞ்சு நீங்க வித்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு லாங் டைம் போகும், அவங்க உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு தருவாங்க. நீங்க வந்து இப்ப டயப்பரே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், டபுள் எக்ஸ்எல் சைஸ் நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த டபுள் எக்ஸ்எல்னா எங்களுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் விஷயம், கஸ்டமர் கிட்ட நீங்க உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் பேஷன்ஸ் வர்றது இல்லையா, முதல்ல டபுள் எக்ஸ்எல் பேஷன்ஸ் வராமலே இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் அவன்கிட்ட இல்லாதனால அவன் வாங்க மாட்டான். ஆனா நமக்கு இதை விற்க தெரியாத, விற்க நம்ம கிட்ட இருக்க ஸ்கில் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவன் இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம வந்துடுறோம். அவன் அந்த ப்ராடக்ட் நான் எனக்கு போறது இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம ரிட்டர்ன் வந்துடுறோம். அப்போ ப்ராடக்ட் இல்லைன்னா ஏன் இல்லைன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கணும். நீங்களே உங்க ஏரியால ஸ்மால் மீடியம் லார்ஜ் பேஷன்ஸ் மட்டுமா இருக்காங்க, எக்ஸல் பேஷன்ஸ் மட்டுமா இருக்காங்க, டபுள் எக்ஸல் பேஷன்ஸ் இல்லையா, எத்தனை பேர் டபுள் எக்ஸல் பேஷன்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்க எக்ஸலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீ பெயின் ப்ரிக் பண்ணியும் பேசலாம் அவனோட. அப்ப நீங்க வந்து டபுள் எக்ஸல் பேஷண்ட்டுக்கு எக்ஸலை கொடுத்தானே அவன் எப்படி போடுவான், இருக்க டைட்டா கட்டி போடுவான். நீ விற்கணுங்கிறதுக்காக விற்கிற, நீட புரிஞ்சு வித்தன்னா நீடு க்ளோசிங், நீட தெரிஞ்சு கஸ்டமரோட நீட தெரிஞ்சு நம்ம வித்தோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஓகே சார். சார் டபுள் எக்ஸல் பேஷன்ஸ் இங்க இல்லாதனாலதான், டபுள் எக்ஸல் பேஷன்ஸோட உங்களுக்கு டயப்பர் இல்லாதனால கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு அந்த தாட்டே இருக்காது, ஏன்னா அவனும் நம்மள மாதிரி தான் விற்கிறதுக்காக இருக்கிறான், கஸ்டமர் கிட்ட விற்கிறதுக்காக இருக்கிறான். சார் டபுள் எக்ஸல் பேஷன்ஸ் வர்றாங்களா சார், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்களா, ஒருவேளை இல்லாதனால எக்ஸல் வாங்குறாங்களோ, நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க, ஒரு 2 பீஸ் வைங்க சார், மூவ் ஆச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் சார். டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை, சார் மேடம் இருக்கு இந்த மாதிரி இருக்கு, டாக்டர் இந்த மாதிரி இருக்கு, நான் டபுள் எக்ஸல் வச்சுக்கிறேன், மூவ் ஆச்சுன்னா பாத்துக்கு. சின்ன கேப்ல உள்ள போய் நீங்க எக்ஸல் லார்ஜ் ஸ்மால் எல்லாமே எடுத்துக்கலாம். நீடு பேஸ்டு க்ளோசிங் நீங்க புரிஞ்சுக்கணும், நீடு பேஸ்டு க்ளோசிங். ஓகேங்களா. விஷுவல் க்ளோசிங், விஷுவல் க்ளோசிங்னா நம்ம என்ன விஷுவல் பண்றோம் தெரியுமா, நேர போய் நம்ம மூஞ்ச காட்டுறோம், நம்ம வந்து ஏதோ அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிற மாதிரியும், நம்ம ஏதோ அஜித் ஸ்டார் அஜித் விஜய் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி நேரம் நம்ம மூஞ்ச கொண்டு ஃபார்மசி இன்சார்ஜ் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் காட்டுறோம். விஷுவல் க்ளோசிங்கிறது வந்து ப்ராடக்டோட விஷுவலை நீங்க காட்டணும். ஒரு ப்ராடக்டோட விஷுவலை நீங்க காட்டுறீங்க, எத்தனை வாட்டி எத்தனை நாள் நீங்க மாசத்துல ஒர்க் பண்ணும்போது விஷுவல் க்ளோசிங் பண்ணிருக்கீங்க. ப்ராடக்ட் இப்போ ஒரு டயப்பரை எடுத்துட்டு போறது, ஒரு செப்பல் 4 செப்பலை கலர்ஃபுல் செப்பல் எடுத்துட்டு போறது, விஷுவலா எப்படி க்ளோஸ் பண்றீங்க, விஷுவல் க்ளோசிங் பண்றீங்களா. பப்பி டாக் க்ளோசிங்கிறது வந்து டச் க்ளோசிங் மாதிரி எமோஷனல் டச், விஷுவலுங்கிறது கண்ணால அவனை பார்க்க வச்சு அதை க்ளோஸ் பண்றீங்களா. ஓகேங்களா. இப்போ நான் பண்ற டெக்னிக்ஸ் கூட நான் சொல்றேன், இதுல எல்லாமே என் டெக்னிக்ஸ் இருக்கு, என்னோட பிரான்சைசி டெக்னிக்ஸே இருக்கு, இதுல என்னோட கஸ்டமர் டெக்னிக்ஸ் இருக்கும். நீங்க என்னையே எடுத்து பாருங்க, இந்த இடத்துல விஷுவல் க்ளோசிங்னா நான் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவேன், என்னோட எல்லா இதுலயும் என்னோட போட்டோஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா விஷுவல் க்ளோசிங் பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆகும், அதே மாதிரி நான் ரெஜிஸ்டர் ஆவேன். இதே மாதிரி நீங்களும் பல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கணும், பல ப்ராடக்ட்ஸ்ல பண்ண ஆரம்பிக்கணும், உங்களை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும், உங்களை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க தான் இனிமேல் அப்படி எல்லாம் யூடியூப்ல போடணும், எல்லாமே நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படியே உங்களை. சோ விஷுவல் க்ளோசிங் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங், ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங்னா இது, இந்த மெத்தடு நம்ம ஃபீல்டுக்கு நிறைய யூஸ் ஆகுற மெத்தட் க்ளோசிங். எப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ப்ராடக்டை மாத்த தெரியணும், நமக்கு அந்த ப்ராடக்டை சேஞ்ச் பண்ண தெரியணும், ஆல்டர்னேட்டிவ் க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஒரு இல்லைன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 லோ மாடல் செப்பல் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 650 750 வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள 1550க்கு மாத்த வைக்கணும், ஆல்டர்னேட்டிவ் க்ளோஸ் பண்ண தெரியணும்.
இங்கே இருந்து அங்க ஹை அண்ட் ப்ராடக்ட்டுக்கு, அதாவது லோ ப்ராடக்ட்ல இருந்து ஹை ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்றது தெரியணும் ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங். இதை நீங்க இது ஒரு 300 ரூபா தான் சார் டிஃபரன்ஸ். ஆனா இது இந்த பெனிஃபிட்லாம் இருக்கனால நீங்க இது வாங்குறதுக்கு அது வாங்கலாமே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண தெரியணும். ஒரு ஐவி செட் ராம்சன் போயிட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல ஜேஎம்எஸ் மாத்த தெரியணும். ஒரு இடத்துல நீங்க வந்து டயப்பர் இது வாங்குற தெரியுதுன்னா அந்த டயப்பர் மாத்த தெரியணும். ஒரு இடத்துல நீங்க ஸ்கின் ஸ்டாப்லர் இது வச்சாங்கன்னா அந்த ஸ்கின் ஸ்டாப்லரை மாத்த தெரியணும். ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங் பண்றவன் மட்டும்தான் பிசினஸ்ல சக்சஸ் ஆகும். ஒரே அவன் கேட்கிற ப்ராடக்டை விற்கிறதுனாலே, நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல அன்னைக்கு, நோயிங் சேல்ஸ், க்ளோசிங் டெக்னிக் தெரிஞ்சவன் சேல்ஸ். நோயிங் சேல்ஸ்னா அவன் என்ன கேட்கறானோ அந்த ப்ராடக்டை கொடுக்கறது. அவன் என்ன கேட்கறானோ அந்த ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் ஸ்கில்லே கிடையாது. அது டெலிவரி பாய் கூட கொடுப்பான். அவன் கேட்கறான் அந்த ப்ராடக்டை கொடுப்பீங்க, அவன் கேட்கறான் அந்த ப்ராடக்டை கொடுப்பீங்க. ப்ராடக்டை மாத்த தெரியுதா உங்களுக்கு? கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்ட, ஒரு கம்பெனியை ப்ராடக்டை மாத்த தெரியுதா? அப்கிரேட் பண்ண தெரியுதா? அடுத்த ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்ண தெரியுதா? உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை விற்க தெரியுதா? அவன் கேட்கிற ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு பேரு சேல்ஸ் ஸ்கில்லே கிடையாது. அதுக்கு பேரு ஸ்கில்லே கிடையாது. முதல்ல அந்த சேல்ஸ்ல நாங்க எல்லாம் இதை வந்து சொல்றது வந்து டெலிவரி பாய்ன்னு சொல்லுவோம். இப்ப ஏன் சேல்ஸ் பீப்புள நான் வந்து யாரு ப்ராடக்டை மாத்த தெரியலையோ அவனெல்லாம் நான் டெலிவரி பாய் தான் சொல்லுவேன். உன் கிரேடை நான் குறைச்சிருவேன், டெலிவரி பாய் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். நீ உனக்கு அது விற்க தெரியல, நீ எதுக்கு சேல்ஸ் பீப்புளா இருக்க அப்படின்னு கேட்பேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டை விற்க தெரியணும். வேற ப்ராடக்டை மாத்தி விற்கிறதுக்கான டெக்னிக்ஸ் இதெல்லாம் பழகுனா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. இந்த ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டா மட்டும்தான் வரும். கால்குலேஷன் க்ளோசிங், கால்குலேட் பண்ண தெரியணும். எப்படி? நீங்க எக்ஸாம்பிளுக்கு சார் இதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரூபா ப்ராஃபிட் வருது சார், இன்டு 5 போட்டா இவ்வளவு ப்ராஃபிட் வருது. நீங்க ஓவராலா 10 lakhs 2 lakhs வாங்குறீங்க, ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கே உங்களுக்கு 20,000 to 30,000 ப்ராஃபிட் வரும் சார் எங்க கிட்ட வாங்கினா. ஓவரால் வாங்குனீங்கன்னா, நான் இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பேன். நீங்க பாருங்க, கால்குலேஷன் க்ளோசிங் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த க்ளோசிங் எல்லாமே என் கூட ஒர்க்குக்கு வர்றவங்களுக்கு தெரியும். விஷுவல் க்ளோசிங் ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணிருப்பேன். நீடு க்ளோசிங் கஸ்டமர்கிட்ட கொஸ்டின் கேட்டு அவனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு நீடு க்ளோசிங் யூஸ் பண்ணிருப்பேன். பெயின் பிரிக் வலி, அவனோட பெயின் என்ன நாங்க குத்தி எடுத்து அவனுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். பெஞ்சமின் க்ளோசிங் டிஸ்அட்வான்டேஜ் நானே முதல்ல சொல்லுவேன். ஆமா சார், ஒரு 2 days எங்களுக்கு லேட் ஆகும் சார் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நாங்க மல்டிபிள் கம்பெனிஸ் பண்றோம், எங்க கிட்ட ஒரு 3 நாள் லேட் ஆகி தான் சார் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனா எல்லா கம்பெனிஸுமே பண்றோம், உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸாமே ப்ராடக்ட்ஸ் எங்க கிட்ட இருக்கு, ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ஆனா 3 to 4 days நீங்க வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் நாங்க வந்து பண்ண எங்க கிட்ட எல்லாத்தையும் நாங்க வந்து இன்வென்டரி கீப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படி எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நீங்க பாருங்க, விஷுவல் ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங் பண்ணிருப்பேன். இந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கும் சார், சரி இந்த கம்பெனி யூஸ் பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங். கால்குலேஷன் க்ளோசிங், கால்குலேஷன் க்ளோசிங் வந்து கால்குலேட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணா தெரியணும் உங்களுக்கு. சார் இந்த மாதிரி ப்ராஃபிட் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கால்குலேஷன் போடக்கூடாது. சிலவங்களுக்கு தான் நீங்க கால்குலேஷன் ஒர்க் பண்ணணும். ஓகே. பிவரேஜ் க்ளோசிங், பிவரேஜ் க்ளோசிங்னா என்ன? டாஸ்மார்க் டைப் க்ளோசிங். ப்ராடக்ட்டை டிமாண்டை கிரியேட் பண்ற க்ளோசிங். இப்போ நீங்க வந்து செப்பல் இந்த மாடல் சார், இந்த மாடல் 2 தான் இருக்கு சார், இது ஆல்ரெடி புக்கிங்ல இருக்கு, இது வாங்குறதுன்னா வாங்குங்க. இந்த டேன் கலர் இதுதான் சார் இருக்கு, மீதி எல்லாம் பிளாக் கலர்ல தான் இருக்கு. டேன் கலர் ஒன்னே ஒன்று தான் அவைலபிள், 2 தான் அவைலபிள், முடிஞ்சா புக் பண்ணிக்கங்க. பிவரேஜ் க்ளோசிங். ப்ராடக்ட் டிமாண்ட், இது டிமாண்ட் இருந்தா டிமாண்ட் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்டை க்ளோஸ் பண்றது. டிமாண்ட் கிரியேட் பண்ணி ஒரிஜினலாவே டிமாண்ட் இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. எந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. இப்ப திடீர்னு ஸ்கின் ஸ்டாப்லருக்கு டிமாண்ட் வரும் மார்க்கெட்ல, கோவிட் அண்ட் ஸ்கின் ஸ்டாப்லருக்கு டிமாண்ட் வரும். இல்ல திடீர்னு வந்து ஒரு சூச்சருக்கு இப்போ நமக்கு 3336 டிமாண்ட் இருக்கு, ஸ்டாக் எங்கேயுமே இல்ல. 3336 NW 3336 இருக்கு, VP 2348 டிமாண்ட் இருக்கு ப்ராடக்ட். மார்க்கெட்ல நம்ம ஸ்கில்ஃபுல்லா இருந்தாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? நீங்க மார்க்கெட்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ணி ப்ராப்பரா சர்வே எடுத்தா மட்டும்தான், ப்ராப்பரா நீங்க வந்து கால்ஸுக்கு போனா மட்டும்தான் இந்த மாதிரி பிவரேஜ் க்ளோசிங் தெரியும் எந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கு. அவன் ஏதோ ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் கேட்பான், அவன் ஊர் உள்ள கேட்டுட்டு தான் நம்மள்ட்ட வருவான். ஆக்சுவலா அந்த ஒண்ணுதான் நம்ம வந்து பிவரேஜ் க்ளோசிங் வச்சிருப்போம். ஆனா மார்க்கெட்ல எப்பவுமே நான் சொல்றேன், நிறைய ப்ராடக்ட் டிமாண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஸ்டில் டேட்ல எனக்கு ஒரு 25 ப்ராடக்ட் டிமாண்ட்ல இருக்குன்னு தெரியும். நீங்க மார்க்கெட்ல போய் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிங்க பிவரேஜ் க்ளோசிங் என்னென்ன இருக்குன்னு. ஒரு கஸ்டமர்கிட்ட போனாலே உங்களுக்கு 5-6 ப்ராடக்ட் கிடைக்கும் பிவரேஜ் க்ளோசிங். அது நம்ம கிட்ட மூவ் ஆகாம இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். திடீர்னு பார்த்தா டிஸ்கவுண்ட் 3 மாசத்துக்கு ஒருக்கா 10 ml 20 ml டிமாண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் அந்த யூனிட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. அப்ப 10 ml 20 ml எப்பவுமே மார்க்கெட்ல டிமாண்ட்ல இருக்கும். அப்ப நீங்க பிரைஸ் ஹைக் பண்ணி விற்கலாம். இல்ல நீங்க கஸ்டமருக்கு புதுசா நீங்க வந்து இல்லாத வேற ஒரு காம்படிட்டர் வாங்கிட்டு இருக்க கஸ்டமருக்கு நீங்க இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கலாம்.
ஓகே, பிவரேஜ் க்ளோசிங். சம்மரி க்ளோசிங் அப்படின்னா ஒரு சேல்ஸை நீங்க யூஸ் பண்ணி சம்மரி கொஸ்டின்லாம் கேட்டு அப்படியே யூஸ் பண்றீங்க. சார் என்ன ப்ராடக்ட் வேணும், இது வேணும், அது வேணும் சார், ஓடி செட்டப்பா, தேட்டர் லைட்டா, இது வேணும், இந்த லைட் டபுள் டூம், சிங்கிள் டூம், மோனோபோலியா, இதுவா எல்லாம் கேட்குறீங்க. போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம், அப்படியே போயிடுவோம். சம்மரிங் லாஸ்ட்ல வந்து ஆமா சார் நீங்க இந்த டபுள் டூம் கேட்டீங்க, இதுல 50,000 லக்ஸ் உள்ள லைட் கேட்டிருக்கீங்க சார், இது மூவபிள் கேட்டிருக்கீங்க, இது ஓகேவா சார், இதுல இந்த கம்பெனி இருக்கு, இது ஓகேவான்னு சொல்லி சம்மரி பண்ணி லாஸ்ட்ல நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதை கதை கதையா பேசுவோம். ஒரு நிறைய பேர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவுண்ட் ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது கதை கதையா பேசிட்டு இருக்கோம். ஆனா முடிக்கும் போது அந்த கதையோட போயிருவோம். ஆக்சுவலா முடிக்கும் போதுதான் நீங்க தெளிவா உள்ளாடி கான்சியஸா இருக்கணும். இந்த இடத்துல இதை பேசிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து சம்மரி பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே சார் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணாம சிலவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ அப்பா இருக்கும். ஆனா மேக்ஸிமம் டைம் நீங்க 80% க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ஒரு கால்ஸுக்கு போனீங்கன்னா லீடை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்க படிக்கணும். ஸோ சம்மரி பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. ஷார்ப் ஆங்கிள் க்ளோசிங். ஷார்ப் ஆங்கிள் க்ளோசிங்னா சார் இந்த ப்ராடக்ட் இப்போ ஒரு ஒரு ரேட்டு கொடுக்குறீங்க. இப்போ சர்ஜிக்கல் கிளவுஸ் நமக்கு ஸ்பெஷல் பிரைஸ் என்ன, ஆனா ஸ்டில் இங்க இருக்கிறது 80 இருக்காங்க. ஏன்னா ஸ்பெஷல் பிரைஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்பெஷல் பிரைஸ் அவங்களுக்கு விற்க தெரியாது. அதாவது இது வாங்க தெரியாது இல்ல, விற்க தெரியாதனால நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். மார்க்கெட்டே உடச்சு விடலாம். சர்ஜிக்கேர் கிளவுஸ் இல்லாத ஏதாவது ஒரு கஸ்டமர் இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. சர்ஜிக்கேர் கிளவுஸ் வாங்காத ஏதாவது ஒரு கஸ்டமர் இருக்காங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியல, நமக்கு சேல்ஸ் தெரியல. ப்ராடக்ட் தெரியுது, எல்லாமே தெரியுது, ப்ராடக்ட் கூட தெரியுது, பிரைஸ் கூட தெரியுது, ஆனா நமக்கு விற்க தெரியல. விற்க அதாவது அவன் கேட்கிற ப்ராடக்ட கொடுப்பீங்களா, நீங்க இருக்கிற ப்ராடக்ட புஷ் பண்ணி விற்பீங்களா? இதான் ரெண்டு மெத்தட். சேல்ஸ் நல்ல சேல்ஸ் பண்றவன், ஏன்னா இப்ப விற்கிறது இல்ல, நீங்க ஃபியூச்சர்ல விற்கணும். நீங்க ஃபியூச்சர்ல 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் விற்கணும் அப்படின்னா அவன் கேட்கறத கொடுக்கறதுக்கு ஏன் நம்மள மாதிரி டெலிவரி பாய் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவன் கேட்கறத கொடுக்கறதுக்கு நீங்க ஷார்ப் ஆங்கிள் க்ளோசிங் விற்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சார் டயப்பர் இந்த ரேட்டு சார் 285 சார், உங்களுக்கு வேண்டி குறைச்சு தரேன் சார், ஃபைனலா 265. யாருக்கு இந்த ரேட்டு கொடுக்கல. ஷார்ப் ஆங்கிள் க்ளோசிங். எல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு ஒரு டக்குன்னு ஒரு பிரைஸ் லிஸ்ட கொடுக்குறீங்க. 15 ப்ராடக்ட் இருக்கு, அதுல 2 ப்ராடக்ட் சார் இந்தாங்க சார் சர்ஜிக்கல் கிளவுஸ் ஃபைனலா 15 ரூபா 50 பைசா வச்சுக்கங்க சார், இந்த ரேட்டு உங்களுக்காக நான் தரேன் சார், இந்தாங்க சார் ஒரு 10 பாக்ஸ் ஆர்டர் கொடுங்க சார், போ. ஷார்ப் ஆங்கிள் க்ளோசிங். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஷார்ப்பா ஆங்கிள் பண்ணி க்ளோஸ் பண்றது. நவ் ஆர் நெவர் க்ளோசிங். சார் கடைசியா இதான் சார் இருக்கு, வேணும்னா வாங்குங்க சார், இப்போ க்ளோஸ் பண்ணா நான் இந்த ரேட்டு தரேன் சார், நீங்க இப்போ வாங்குறதா இருந்தா ரேட்டு தரேன். ஏன்னா அடுத்த மாசத்துல இருந்து பாருங்க எல்லா சர்ஜிக்கல் ப்ராடக்டும் இன்க்ரீஸ் ஆகும். 6 to 10% இன்க்ரீஸ் ஆகும். பி பிராண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பிடி எல்லாம் வென்ஃபிளான் 1 ரூபா 2 ரூபா என்ன கூட்டிடுச்சு, 1 ரூபா 50 பைசா எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். அதனால எப்ப நீங்க அதாவது சர்ஜிக்கலை பொறுத்த அளவுல நீங்க எந்த ப்ராடக்ட் க்ளோசிங்ல உங்க கையில இன்வென்ட்ரியா வச்சாலும் அது கோல்டு தான். எந்த ப்ராடக்ட் நீங்க வச்சாலும் கோல்டு தான். ஏன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்க போகுது அந்த ப்ராடக்ட் எல்லாமே. ஆனா நமக்கு விற்க தெரியணும், அவ்வளவுதான். நமக்கு அதை சேல்ஸ் பண்ண தெரியணும். அப்ப நவ் ஆர் நெவர் க்ளோசிங். சார் என்கிட்ட இருக்கு சார், எல்லா வாட்டியுமே வரும். நீங்க ராம்சன்ல பாருங்க அடுத்த 10% இன்க்ரீஸ் ஆகும், பிடிஏ பாருங்க 10% இன்க்ரீஸ் ஆகும். எல்லா வருஷமுமே 6 மந்த்ஸ்க்கு சிலது இன்க்ரீஸ் ஆகும், சிலது 1 இயருக்கு ஒருக்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நவ் ஆர் நெவர் க்ளோசிங்ல யூஸ் பண்ணி நிறைய கஸ்டமர் அக்வயர் பண்ணுங்க. அப்ப நமக்கு நாலேஜ் இருக்கணும். நம்ம வந்து மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கவங்களுக்கு தான் இந்த நாலேஜ் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி போறோம்னா அவன் தர்றதை வாங்கிட்டு போறோம். நம்ம பண்ற க்ளோசிங் பேர் என்ன தெரியுமா? நம்ம பண்ற க்ளோசிங் பேரு பெக்கிங் க்ளோசிங். இதுல அந்த க்ளோசிங் நான் போட்டிருக்கேனான்னு பாருங்க, வரவே வராது. நம்ம பண்றது, சார் எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார், சார் இந்த ப்ராடக்ட் ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார், சார் ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார், நானும் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன் சார், ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார். அப்படின்னா பெக்கிங் க்ளோசிங். நம்ம க்ளோசிங் டெக்னிக்ல அது கிடையாது. சம்திங் ஆர் நத்திங். சம்திங் ஆர் நத்திங்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட நீங்க வந்து பேசிட்டு, சார் ஓகே இதை எடுத்தீங்கன்னா இது கூட நான் தரேன் சார், இந்த ஆஃபரை முடிக்கிறேன் சார், இது வந்து இந்த டயப்பர் 5 எடுத்தா 5 வைப்ஸ் தரேன் சார், ஏதாவது இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு கொடுத்து முடிச்சிடணும், க்ளோசிங் முடிச்சிடணும். நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை மெத்தட் க்ளோசிங் நீங்க யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. இனி இருக்கு, நான் வந்து ரொம்ப சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு புரியாது. பெஞ்சமின் க்ளோசிங்னா டிஸ்அட்வான்டேஜ் பேசி யூஸ் பண்றது. அசம்ஷன் க்ளோசிங்னா அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு
க்ளோஸ் பண்றது, பெயின் பிக்னா அவனோட ஊன்ல குத்தி க்ளோஸ் பண்றது, ஓனர்ஷிப் க்ளோஸ்னா அவன் தான் ஓனருங்கிற ஃபீலை கொடுத்து க்ளோஸ் பண்றது, பப்பி டாக்னா அவனுக்கு அந்த பப்பி அவனுக்கு எமோஷனலா அந்த ஃபீலை டச் ஃபீலை கொடுத்து அதை புடுங்கிறது, நீடு க்ளோசிங்னா அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அவனுக்கு அடிக்கிறது, விஷுவல் க்ளோசிங்னா கண்ணால எஃபெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்றது, ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங்னா இந்த ப்ராடக்ட்ல இருந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்றது, காம்படிட்டர் அதே ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருப்பான் அப்படின்னா அந்த அதே அடிச்சுட்டு அடுத்த அந்த ப்ராடக்ட் உள்ளாடி கொடுக்கணும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங். நாங்க அடிக்கிற அடி ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங் தான். எங்களுக்கு எல்லா க்ளோசிங்குமே நாங்க யூஸ் பண்ணுவோம் மெத்தட்ல. கால்குலேஷன் சார் இதை எடுக்கலன்னா இவ்வளவு ரூபா நஷ்டம் வரும் சார் உங்களுக்கு, அவனு மண்டையில போடுறது. பிவரேஜ் க்ளோசிங் டிமாண்ட் கிரியேட் பண்ணி டிமாண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய க்ளோசிங். சம்மரி க்ளோசிங்னா மொத்த நீங்க பண்ணக்கூடிய சேல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சம்மரியா பண்ணி லாஸ்ட்ல க்ளோஸ் பண்றது. ஷார்ப் ஆங்கிள்னா இது வாங்கினா இது சார் இது அப்படின்னு க்ளோஸ் பண்ணது. இப்போ வாங்கினா உங்களுக்கு தரேன் சார், இல்லைன்னா நோ நெவர் க்ளோசிங். சம்திங் ஆர் நத்திங்னா இது கூட இது வாங்க சார் நான் தரேன், ஏதாவது ஒன்னாவது எடுக்கு, அந்த மாதிரி மெத்தட்ல க்ளோஸ் பண்றது. சோ இப்ப படிச்ச க்ளோசிங் டெக்னிக் உண்மையிலே ரியலா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த தீ படத்தை போடுங்க. இது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க இந்த க்ளோசிங் டெக்னிக்ஸ்ல.